காதல் படத்துல நடிச்ச ஹீரோயின் பேரு சந்தியா. அவங்க கூட ஃப்ரெண்டா ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க பேரு சரண்யா. அவங்க தற்போது திருத்தணி முருகன் கோவில்ல மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி அது ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி அவங்களே சொல்லியிருக்காங்க. அத பத்தி பார்க்கலாம். அதாவது, நான் 2019ல இருந்தே நான் திருத்தணிக்கு போறேன். ஒரு டைம் யோகி பாபு சார் கூட சொல்லியிருந்தாரு, பணம் இல்லாம வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருந்தப்ப நான் திருத்தணி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் யாமிருக்க பயமேன்ற பட வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நம்பிக்கையான ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து என் மனசுலயும் நம்மளும் அங்க போகலாம், நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்களை சந்திச்சுட்டு வந்துட்டேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ரூ. 75 பஸ் டிக்கெட் எடுத்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். போயிட்டு வந்த உடனே மாற்றம்லாம் நிகழ்ந்துச்சானா இல்லவே இல்லை. ஆனா அவரை நான் வழிபட வழிபட என் வாழ்க்கையில நடந்த மாற்றங்களை என்னால உணர முடிஞ்சுச்சு. என்னோட குரு பரஞ்சோதி பாபா, அவருடைய வழிகாட்டுதல்னாலதான் நான் திருத்தணி முருகன் கோவிலுக்கு அறிமுகமானேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நாம ஏற்கனவே இந்த இடத்துல வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும். அப்படித்தான் திருத்தணிக்கு போகும்போதெல்லாம் எனக்கு வரும். காலங்காலமா நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. கோயில்ல முடி கொடுக்கறத அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க. அழகு குத்திக்கிறது கூட ஒரு வித மன தைரியம் தான். எனக்கு இத பண்ணும்போது தோணுச்சு, கடவுள் சொன்னாரான்னு கேட்டா அது அவர் அன்பை தவிர வேற எதுவுமே கேட்கறது இல்ல. அவர் எனக்கு நிறைய விஷயங்களை பண்றாரு. எனக்கு உன்னை தவிர எதுவுமே வேண்டாம், நீ என் கூடவே இரு எல்லா சூழ்நிலையிலும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டு என் முருகனுக்காக நான் மொட்டை அடிச்சு முடி காணிக்க கொடுத்து அழகு குத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். திருத்தணி குருக்கள் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி 11 நாள் விரதம் இருக்க முடிவெடுத்தேன். ஆனா அது 29 நாளா நீண்டுடுச்சு. திருத்தணி கோயில் பிரகாரத்துல தங்கி அங்கேயே பொது கழிப்பறையை பயன்படுத்தி குடிச்சிட்டு விடியற் காலைல 4 மணிக்கெல்லாம் அழகு குத்திக்கிட்டேன். மொட்டை போட்டு அழகு குத்தின வீடியோ அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ரொம்ப யோசிச்சு தான் அந்த வீடியோவை போட்டேன். 30% நெகட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா 70% பாசிட்டிவா ஆன்மீகத்துல கனெக்ட் ஆனவங்க பதிவு போட்டிருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில எதுவும் நிலையானது இல்ல. அழகு நிலையானது கிடைக்காது. பெண்கள் பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு கடந்து வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்காரு கடவுள். என் வாழ்க்கையில நிறைய இருண்ட பக்கங்கள் தான் இருந்திருக்கு. எனக்கு புது வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு. இப்ப ஏதோ நான் புதுசா பிறந்த மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இத பத்தின உங்க கருத்தை பதிவிடுங்க.